வணக்க நண்பர்களே, தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்றைக்கு வெள்ளரிக்காய் ஜூஸ் செய்வதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளரிக்காய் ஜூஸ் என்னென்ன தேவையான பொருட்கள் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க. ஒரு வெள்ளரிக்காய், தோல் நீக்கப்பட்ட வெள்ளரிக்காய், 2 மடக்கு பால், அது தேவையான பால் நம்ம தேவைன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெல்லம், சர்க்கரை வேண்டாம், நாட்டு சர்க்கரை போடுங்க. இதை போட்டால் நம்மளுக்கு அந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் ஃபுல் பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். தேவைன்னா நம்மளுக்கு ஐஸ் க்யூப். மிக்ஸி ஜாரில் வெள்ளரிக்காய், 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் பால், கொஞ்சோண்டு ஐஸ் க்யூப் தேவையான அளவு, 2 டீஸ்பூன் வெல்லம், கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு மடக்கு. இப்போ இதை நம்ம அரைக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு. இது ஒரு கிளாஸில் நம்ம ஊற்றலாம். இப்போ வெயில் காலனால் டெய்லி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம இந்த ஜூஸ் குடித்தா நம்மளுக்கு இது என்னென்ன பெனிஃபிட்னா, இது கால்சிய சத்து உடலுக்கு கிடைக்கும். முக்கியமாக கூந்தல், சருமம் பராமரிக்க, கண்களில் கருவளையத்தை காணாமல் போக இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் இருக்குது. இது டெய்லி நம்ம மார்னிங் 11 மணிக்கு நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. மேலும் இது போன்ற நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள்.